ஏங்க ஊருக்கு திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வந்து இருங்க ஒரு நிமிஷம். நான் என்ன செய்கிறேன்டா, வீடியோ போடுறதுக்கு இது எங்கள் அப்பா ஆத்தா என் புருஷன் இவங்களுக்கெல்லாம் பயப்படணும் இல்லையங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது கமாண்டில் குமுறிடுவீங்களோன்னு பயம் இருக்கு பார்த்துக்கோங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க, ஊர் உலகத்துக்கு பயந்தே வாழ்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்திங்களா, மாவை பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஊர் திருவிழாவெலாம் முடித்து மண்டை கொண்டையோட பூ போட்டு அலங்காரம் பண்ணி அப்படியே திருவிழாவை முடிச்சுட்டு இன்னும் நம்ம வேலை என்ன, அந்த வேலையில் ரெகுலராக இறங்கிடுறது. இதுதான் முனிமாவோட அன்றாட வாழ்க்கை. என்ன மக்களே, நல்லது கட்டத்துக்கு போகணும், நல்லபடியாக போய் அதில் போய் நல்லபடியாக கல்யாணம் காய்ச்சி நல்லது கெட்டது அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வாழ்க்கை இதுகளை தொடங்கணும். 2-3 நாள் வேலை ஆரம்பிக்கல. ஏன்டா ஊர்லேருந்து போயிட்டு வந்து துணிமணி மொதமாக குமிஞ்சு வச்சு, வாஷிங் மிஷின் வேறு இல்லை. இருந்த வாஷிங் மிஷின் மோட்ரு ரிப்பேரை வச்சு அதை போய் வேலைக்கு பார்த்துட்டு வாயாண்டு கொடுத்து விட்டா மோட்ரு போச்சான். மோட்ரு போயிடுச்சு. இன்னும் அதுக்கு போய் காசு கொடுத்து பார்க்குறதுக்கு புதுசாக வாங்கிக்கலாண்டி போடி எங்கிட்டு இடைக்கு போட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் இடைக்கு போட்டு வந்துட்டார். மிஞ்சி போன பழசுன்ட்டு என்னையத்தையும் இடைக்கு போடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டார். வேறு வழி இல்லைன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் புது வீடு கட்டி போகிறோம்னு அம்பட்டு இடைக்கு போட்டு வந்துட்டார். என்னத்தான் சொல்கிறீங்க. அதனால் கையிலையே துவச்சி அம்பட்டையும் காயப்படணும்னா 2 நாளாக வச்சுக்குங்க. 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக துவைக்கிறேன். ஒரே தான் துவைச்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யறது, 1 நாள் லீவ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு வேலையை. என்னுடைய உழைப்பும் என்னுடைய பேச்சும் என்னுடைய நடைமுறைகளும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரே தான் சாலை போட்டுக்கிட்டு வேலை பார்த்தா வேர்த்து கொட்டுது. போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு இம்புட்டுலாம் பயந்துக்கிட்டு வீடியோ போடுறாப்புல இருக்குது மக்களே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் எழுதுகிற எழுத்தாணியில் எம்புட்டு எழுதுறீங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்படியே தட்டி விட்டு போயிடுறாங்களே மக்களே. என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. மனசு வந்து பராண்டோம். ஆத்தாடி நம்ம இந்த கேள்வி கேட்டாடப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு 2-3 நாளைக்கு அதே பரண்டலாக இருக்கும் பார்த்துங்க. பரண்டலாக இருக்குமா? நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம்னு கேட்டுறக்கூடாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. நல்லவங்களுக்கு நல்ல கமெண்ட்டை போடுங்கய்யா, லைக்கை போடுங்க. மக்கள் பூரா ஏன் இனம் பார்க்குது. பெண்ணினம் அம்புட்டோம். என்னை மாதிரி உழைக்கிற நான் என்னோட சகோதரியை பார்க்குறாங்க. அப்படிலாம் போட மாட்டாங்க. அசிங்கமாக கமாண்டு லைக் பண்ணிடுங்க.